கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல கட்சிக்கு நான் விசுவாசமா இருக்கணும் இல்லையான்றது முக்கியம் இல்லை, மக்களுக்கு கட்சி விசுவாசமா இருக்கான்றது முக்கியம். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறது, ஜெயிச்சு ஆட்சி அமைச்ச பிறகு அதை மொத்தமாக கைவிட்டுறது, மக்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக நாட்டுடைய கலாச்சாரம் சீர்கேடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட மத்திய அரசோட மறைமுகமாக காம்ப்ரமைஸ் ஆகுது. இதெல்லாம் பண்ணால் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு போல்டாக கேட்டாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு வார்த்தையை மேற்கோள் காட்டி இந்த மேற்கோளுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிண்டலாக சொல்லியிருக்காரு. முரட்டுத்தனம், அடாவடித்தனம், இதுதான் அழிவுக்கான வழி. மனசாட்சியோட நடந்துக்கிறதும் பணிவோட நடந்துக்கிறதும் சுய பரிசோதனையும் தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. இதை தான் அல்லாஹ் சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ரூஹுல்லா மெஹ்தி பார்லிமெண்ட் மெம்பரா இப்போ இருக்காரு. இதுக்கு முன்னாடி காஷ்மீர் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. 3 முறை எம்எல்ஏவா செலக்ட் ஆகியிருந்திருக்காரு. குர்ஆன் பற்றிய விஷயங்களையும் வாசகங்களையும் எடுத்து சொல்றது, அது சம்பந்தமா மக்கள்கிட்ட போய் உரை நிகழ்த்துறதுன்றதுல இவர் ஓரளவுக்கு ஏற்கனவே பிரபலமாகவும் இருந்தாரு. அவர் ஒரு பெரிய உருது ஸ்காலர் அப்படின்றதையும் சொல்றாங்க. காஷ்மீருக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கணும்.